வயநாடு நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கல்பட்டா பகுதியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வீடுகளை இழந்த மக்களை தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நிலச்சரிவு பாதித்த பகுதிகளுக்கு அனைவரும் நேரில் வர வேண்டாம் எனவும், இறந்தோரின் உடல்களை பெறுவதற்கு குடும்பத்தில் ஓரிருவர் மட்டும் வந்தால் போதும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பேரிடரை தொடர்ந்து நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கல்வியை தொடரவும் அனைத்து சான்றிதழ்களையும் மீண்டும் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய கேரள முதலமைச்சர், மீட்கப்பட்டவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் கூறினார். மேலும் நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறினார். കുട്ടികളുടെ വിദ്യാഭ്യാസത്തിന് ഒരു തരത്തിലുള്ള തടസ്സവും ഉണ്ടാകരുത് എന്നാണ് കണ്ടിട്ടുള്ളത്. നല്ല പ്രാമുഖ്യം അതിന് കൊടുക്കുകയാണ്. ഇപ്പോൾ ചെയ്യാൻ പറ്റുന്നത് കുട്ടി എവിടെയാണോ അവിടെ ഇരുന്നു കൊണ്ട് വിദ്യാഭ്യാസം കൊടുക്കുക എന്നുള്ളതാണ്. അതിനൊരു ക്രമീകരണം വിദ്യാഭ്യാസ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റും തദ്ദേശഭരണ സ്ഥാപനവും കൂടി ഉണ്ടാക്കണം. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിൻ്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പകർച്ചവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. അതിനെല്ലാവരും സഹകരിക്കണം. അതിനാവശ്യമായ ആരോഗ്യവകുപ്പ് പുറപ്പെടുവിക്കുന്ന എല്ലാ മുന്നറിയിപ്പുകളും അംഗീകരിച്ചു പോകണം.